வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 2 நியூக்ளிக் கெமிஸ்ட்ரி செஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ நியூக்ளிக் கெமிஸ்ட்ரியில பார்ட் 1 வீடியோ இது. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம்னா நியூக்ளிக் கெமிஸ்ட்ரியோடைய பிகினிங் ஆன நியூக்ளிக் கெமிஸ்ட்ரி எதை பத்தி டீல் பண்ணுது அந்த மாதிரி சின்ன விஷயங்களை பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக பத்தி பார்க்கலாம். ஸோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதில் பார்க்கலாம்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் நியூக்ளியேட்ஸ். ஸோ இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் நியூக்ளியேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ் வந்து படிச்சு வந்ததுதான். ஸோ எந்த புதுசும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோடோப்ஸ்க்கு என்ன இருக்கும்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு டிஃபரெண்ட் இருக்கும், பட் இது மட்டும் கிளியரா இருக்கணும். ஸோ ஐசோடோப்ஸ்ன்னு சொன்னா அதுக்கு நமக்கு சேம் அட்டாமிக் நம்பர், கீழே அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். இது அட்டாமிக் நம்பர். இது வந்து ஐசோடோப்ஸ். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் நியூட்ரன் நம்பர் இருக்க போது. யாருக்கு? இந்த ஐசோடோப்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட் நியூட்ரன் நம்பர்ஸ் இருக்க போது. ஏன் அப்படின்னா நியூட்ரான் நம்பர் டிஃபரெண்ட் ஆகுறதால தான் நமக்கு அங்க மாஸ் நம்பர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, இங்க வந்து சேம் அட்டாமிக் நம்பர் சொல்லியாச்சு. ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ இங்க எலிமெண்ட் இருக்குன்னா நமக்கு கீழே வந்து Z, இங்க மேல ஏன்னு எழுதுமா? ஸோ Zன்றத நம்ம அட்டாமிக் நம்பர் குறிப்போம். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், பட் இந்த மாஸ் நம்பர் மட்டும் வேரி ஆகும். அது எதனால வேரி ஆகுதுன்னா இந்த நியூட்ரானோட நம்பர் வந்து வேரி ஆகுறதால நமக்கு இந்த ஐசோடோப்ன்றது நமக்கு கிடைக்குது. ஓகே, இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் a given element exhibit nearly identical chemical properties. இதுக்கு பாத்தீங்கன்னா காரணம் அப்படின்னா நம்ம அட்டாமிக் நம்பர்ஸ் நம்ம சொல்லி ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குன்னா அது அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கிறதால சேம் நம்பர் என்ன அர்த்தம்னா சேம் ஆட்டம் தான் ஆக்சுவலி. ஸோ சேம் ஆட்டம்ன்றதால அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸுமே சேமா தான் இருக்க போகுது. ஸோ இது ஐசோடோப்ஸ் பிகாஸ் தே ஷேர் தி சேம் நம்பர் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதான் அதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பாருங்க ஹைட்ரஜன். இப்போ நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாலே அதுக்கு நமக்கு 3 ஐசோடோப்ஸ் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்களா? ஸோ ஹைட்ரஜன் இருக்கு, டியூட்டீரியம் இருக்கு, ட்ரைட்டிரியம் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நமக்கு அட்டாமிக் நம்பர் 1 தான் வரும். ஆனா மாஸ் நம்பர் மட்டும் 1, 2, 3 வேரி ஆகுதா? அப்போ இதுக்கு என்ன காரணம்னா நியூட்ரானோட கவுண்ட் தான். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நியூட்ரானோட கவுண்ட் 0 இருக்கும். இந்த 1 ஹைட்ரஜன் வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த புரோட்டான்ல பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரானோட கவுண்ட் 0 இருக்கும். இதுவே நமக்கு டியூட்டீரியம்ல பாத்தீங்கன்னா நியூட்ரானோட கவுண்ட் வந்து 1 இருக்கும். இதே அடுத்து ட்ரைட்டிரியம்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 இருக்கும். நமக்கு நியூட்ரானோட கவுண்ட் வேரி ஆகிறதால இது வந்து ஐசோடோப்ஸ் இந்த நியூக்ளியரை நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து வந்து இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சோடியம். ஸோ சோடியம்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ சோடியம் யூஸ்வலி வந்துட்டு நம்ம 11 சொல்லுவோம், பட் இங்க வந்துட்டு 22, 23 அண்ட் 24 இந்த மாதிரி 3 ஐசோடோப்ஸ் நமக்கு சோடியம்ல இருக்கு. இப்போ இந்த சோடியமே பாத்தீங்கன்னா யாருக்கான எக்ஸாம்பிள்னா இதெல்லாம் ஐசோடோப்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து குளோரின். குளோரின்ல பாத்தீங்கன்னா நமக்கு 5 ஐசோடோப்ஸ் இருக்கு. ஸோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் இங்க இருக்குங்களா? ஸோ இது எல்லாமே வந்து 34, 35, 36, 37, 38 இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த குளோரின்கான ஒரு ஐசோடோப்ஸ். இது இப்ப சொல்லிட்டேன். நமக்கு ஏன் இந்த அட்டாமிக் நம்பர் இந்த மாஸ் நம்பர் வேரி ஆகுதுன்னா அதுல நியூட்ரானோட கவுண்ட் வந்து வேரி ஆகுறதால நமக்கு இங்க மாஸ் நம்பரும் வேரி ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஐசோபார். ஐசோபார் வந்துட்டு இதுக்கு அப்படியேதான் சிமிலர் தான். இங்க நம்ம என்ன பார்ப்போம்னா நமக்கு இங்க சேம் மாஸ் நம்பர் இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஸோ இதை வச்சுக்கோங்க. ஸோ சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இப்போ டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ன்றதால அங்க கண்டிப்பா இந்த எலமெண்டே வேரியா இருக்கும். இதை நம்ம ஐசோடோப்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்? சேம் அட்டாமிக் நம்பர்னு சொன்னதால அது எலமெண்ட் சேமா தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோடியம், ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எலமெண்ட் எல்லாமே சேம் தான். பட் இங்க ஐசோபார்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு அந்த எலமெண்டே சேஞ்ச் ஆக போகுது. ரெண்டு நியூக்ளியரை வந்து கம்பேர் பண்ற பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐசோபார்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐசோபாருக்கு பாத்தீங்கன்னா சேம் மாஸ் நம்பர் இருக்கு, டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்டா இருக்க போகுது. ஓகே, அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு நியூட்ரான் நம்பரும் இங்கே வேரி ஆகுது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும். ஸோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா யாருக்கான எக்ஸாம்பிள்? ஐசோபாருக்கான எக்ஸாம்பிள். இப்போ இங்க செக் பண்ணுங்க, நமக்கு அந்த மாஸ் நம்பரும் அந்த 3 இருக்கா? ஸோ நமக்கு மாஸ் நம்பர் கரெக்டா இருக்கு. ஒன்லி நமக்கு அட்டாமிக் நம்பர் இங்க இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அட்டாமிக் நம்பர், ரைட் சைட்ல இருக்கிறது நியூட்ரான் நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோங்களா, இப்போ வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அப்போ 6 புரோட்டான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12 ஆக்சுவலி இந்த 12 கவுண்ட் என்ன சொல்லணும்? மாஸ் நம்பர் கவுண்ட் என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சுவலி நம்ம புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான் நம்ம மாஸ் நம்பர் சொல்லுவோம். அப்படி பார்த்தா இங்க 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு தேரி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நமக்கு மாஸ் நம்பர் இருக்குன்னா அந்த மாஸ் நம்பர் எதோடதுன்னா புரோட்டானும் நியூட்ரானும் கவுண்ட் சேர்ந்ததான் மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக் விஷயம் தான். அடுத்து செகண்ட் என்ன சொல்லணும்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு புரோட்டான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்னா 6 புரோட்டான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டு விஷயம் வந்து பேசிக்கான ஒரு தியரி. இப்ப இங்க அதை யூஸ் பண்ணுங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்கா? இப்ப ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த எடுத்துக்கோங்க.
ஸோ ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து டைட்ரியம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் இப்போ 1 இருக்கிறதால ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னா அப்போ ஒரு புரோட்டான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அப்போ ஒரு புரோட்டான் இருக்கும். அப்போ ரிமைனிங் 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இது இங்க பாருங்க 3 இருக்கு. ஸோ அப்போ 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 2 கிடைக்குமா? ஸோ அப்போ அந்த 2 தான் வந்து நியூட்ரானோட நம்பர். ஸோ அத்தனை நியூட்ரான்ஸ் வந்து அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல இந்த ஹீலியம் பாருங்க, ஹீலியம்ல வந்துட்டு இங்க வந்து நமக்கு 2 ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அங்க 2 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லுவோம். 2 எலக்ட்ரான் இருந்துச்சு சொன்னா 2 புரோட்டானும் அங்க இருக்கும். ஏன்னா அப்பதான் சார்ஜ் நியூட்ரல் ஆகுன்றதால எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கோ அவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கும். அப்ப இங்க 2 எலக்ட்ரான் இருக்கிறதால 2 புரோட்டான் கம்பல்சரி இருக்கும். பட் இங்க நம்ம நம்பர் பாருங்க 3 இருக்கா? ஸோ அப்போ 3 - 2 1. அப்போ இந்த 1ன்றது நம்மளோட நியூட்ரான் நம்பர். ஸோ அது இந்த பக்கம் நம்ம ரைட் சைட்ல போட்டாச்சு. அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஐசோபார் பாத்தீங்கன்னா சிம்பிள். நமக்கு டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும், பட் சேம் மாஸ் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஐசோபார்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. மிரர் நியூக்ளியை, இந்த மிரர் நியூக்ளியில இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. ஸோ இது பாருங்க. ஸோ இந்த மிரர் நியூக்ளியன்றது என்னன்னா ஒரு இந்த ஐசோபார்ல இருந்து ஒரு டைப் தான் இது. ஐசோபார்ஸ் இருக்குங்களா? ஸோ ஐசோபார்ல இருந்து ஒரு டைப் தான் இந்த மிரர் நியூக்ளியை சொல்லும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இங்க 2 கம்பேர் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதோட ஜெட்னா அட்டாமிக் நம்பர், என்னன்னா நியூட்ரான் நம்பர். அந்த அட்டாமிக் நம்பரும் நியூட்ரானோட அந்த நம்பரும் பாத்தீங்கன்னா டிஃபர் பை 1 ஒரே ஒரு இதுதான் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, இது நம்ம அட்டாமிக் நம்பர் 1 இருக்கா? இது இந்த ஹைட்ரஜன் அதாவது இங்க டைட்ரியமோட அட்டாமிக் நம்பர் 1 இருக்கு. அடுத்து இந்த ஹீலியம் பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணுங்க. 2 - 1 1. அண்ட் இது நியூட்ரன் நம்பர் பாருங்க. இந்த 2 - 1 1. ஸோ அவ்வளவுதான். நமக்கு இதுல நீங்க ரெண்டு மைனஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1 தான் வரும். அதுதான். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கா? இப்போ இந்த இங்க வந்து நம்மளுடைய அட்டாமிக் நம்பர் 7, இங்க 8 இருக்கு. இப்போ 7 8 - 7 நீங்க மைனஸ் வரக்கூடாது கம்பல்சரி. 8 - 7 போட்டா நமக்கு 1 வரும். அதே போல இந்த 8 - 7 போட்டா 1 வரும். சேமா இருக்கா? ஸோ அதுதான் விஷயம். அடுத்து இங்க பாருங்க. இந்த கார்பன் ஹைட்ரஜன் எடுத்துப்போமே, தேர்ட் கேஸ் 6 இருக்கு. இது கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. இப்போ இதை மைனஸ் போடும்போது நமக்கு 1 வரும். அண்ட் இது பாத்தீங்கன்னா கார்பனோட நியூட்ரான் நம்பர் 7 இருக்கு. இந்த நைட்ரஜனோட நியூட்ரான் நம்பர் 6 இருக்கு. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 வரும். அடுத்து இந்த சோடியம் பாருங்க. சோடியம் மெக்னீஷியம் பாருங்க. ஸோ சோடியம் பாத்தீங்கன்னா 11 அட்டாமிக் நம்பர், 12 மாஸ், 12 வந்துட்டு இந்த மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர். இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1 வரும். அண்ட் இதை மைனஸ் பண்ண 1 வரும். அவ்வளவுதான். ஸோ நம்ம அந்த அட்டாமிக் நம்பரும் 2 நியூக்ளியை கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த நியூக்ளியோடைய அட்டாமிக் நம்பரும் நியூட்ரான் நம்பரும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அது ரெண்டுமே வந்து 1 அதை மைனஸ் பண்ண 1 கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதுல வந்து மிரர் நியூக்ளியை நம்ம சொல்லிடலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்படி தெரியுமா கேட்பாங்க? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மிரர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 ஆப்ஷன்ல இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ 7 8 15 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எது ஆன்சர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஏ மட்டும் தான் ஆன்சர் ஆகும். ஏன்னா நீங்க இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ மைனஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1 வரும். அப்போ 1 வந்து சொன்னா அப்போ இதுதான் வந்து நமக்கு மிரர் நியூக்ளியஸ் சொல்லணும். பட் இது பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு நம்பர் இங்க சேஞ்ச் ஆக்சுவலி. ஸோ இங்க என்ன சேஞ்ச் ஆகும்னா இங்க வந்து நமக்கு இங்க நான் நம்பர் மாத்திருக்கேன். ஸோ சோடியம் இருக்கா? ஸோ சோடியம் 23 24னா நமக்கு இங்க 13 வந்துடும். அப்படின்னா இங்க நமக்கு 2 இங்க வந்து நமக்கு மைனஸ் பண்ணுவோம், நமக்கு 2 வந்துடும். அப்போ இது மிரர் நியூக்ளியே இருக்காது. ஸோ ஒன்லி இந்த மாதிரி டிஃபரன்ஸ் 1 வந்துச்சுன்னா தான் அது மிரர் நியூக்ளியே நம்ம சொல்லுவோம். ஓகே. அடுத்து ஐசோடோன். ஐசோடோன்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ இது பாருங்க. என்னன்னா சேம் நியூட்ரன் நம்பர் இருக்கும். இங்க சேம் நியூட்ரன் நம்பர் இருக்கும், பட் டிஃபரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நியூக்ளியஸ் நம்ம ஐசோடோன்ஸ் சொல்லுவோம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா they exhibit different chemical behavior because their atomic number vary. இது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து கெமிக்கல் பிஹேவியரே இது ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ண போகுது. ஏன்னா அது இதோடைய அட்டாமிக் நம்பர்ஸ் வேரி. அட்டாமிக் நம்பர் வேரி ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எலமெண்ட்டும் கம்ப்ளீட்டா வேரி ஆகுமா? ஸோ அதனால இதோடைய கெமிக்கல் பிஹேவியர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ஐசோடோன்ஸ்க்கு. இப்போ ஐசோடோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வந்து ஹைட்ரஜனும் இந்த ஹீலியமும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரன் நம்பர் 2 சேமா இருக்கு. ஒன்லி நமக்கு இந்த அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் வேரி ஆகுது. அடுத்து இங்க கார்பன் ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரன் நம்பர் சேமா இருக்கு. ஒன்லி இந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் தான் வேரி ஆகுது. அதே போல சோடியம் மெக்னீஷியம் இங்கே அதே போலதான் நமக்கு இங்க அட்டாமிக் நம்பர் மாஸ் வேரி ஆகுது. அண்ட் இந்த நியூட்ரான் நம்பர் வந்து சேமா இருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதை மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐசோமர்ஸ். ஸோ ஐசோமர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிக்கிறதா. பட் இங்க நியூக்ளியர் ஐசோமர்ஸ். நியூக்ளியர் ஐசோமர்ஸ் தான் ஒண்ணு இல்லை. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு
two nucleates that have same proton number இருக்கும், same neutron number இருக்கும், பட் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஸ்டேட். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒன்லி அந்த எனர்ஜி ஸ்டேட் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர வேற எந்த பெருசா எனர்ஜி சேஞ்சஸுமே கிடையாது. எனர்ஜி ஸ்டேட் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொன்னா நம்ம வந்துட்டு லோ எனர்ஜி ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம், மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த எனர்ஜி ஸ்டேட் டிஃப்ரெண்ட் சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம் புரோட்டான் நம்பர் இருக்கும், சேம் நியூட்ரன் நம்பர் இருக்கும், அதனால சேம் மாஸ் நம்பர். ஸோ பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், நியூட்ரன் நம்பர் மூணுமே சேம் தான், எல்லாமே சேம் நம்பரா இருக்கும். ஒன்லி என்ன ரெண்டு நியூக்ளியர் டிஃபர் பண்ண போகுதுன்னு சொன்னா அதோட எனர்ஜி ஸ்டேட் மட்டும் தான். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், புரோமின் எடுத்துப்போமே. ஸோ புரோமின் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ரெண்டு ஸ்டேட்ல இருக்கும், ஒன்னு மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும் அண்ட் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும் போது. ஓகே, ஒன் செகண்ட். ஸோ நம்ம 80M சொல்லுவோம் அண்ட் இது பாத்தீங்கன்னா வெறும் 80 சொல்லுவோம். ஸோ அப்போ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ஐசோமர்ஸ், அதாவது நியூக்ளியர் ஐசோமர்ஸ். இது வந்து நம்ம நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு, இது வந்து மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்க ஒரு நியூக்ளியர். அதே போல நம்ம கோபால்ட்டும் சொல்லலாம். ஸோ கோபால்ட் பாத்தீங்கன்னா 60M சொன்னா இது வந்து மெட்டா ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்க ஒரு நியூக்ளியர். இதே வந்து நம்ம நார்மல் CO60 அப்படின்னு சொன்னா இது வந்து நார்மல் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்க நியூக்ளியர். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரேடியோ ஆக்டிவ், சாரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியர் ஐசோமர்ஸ். நியூக்ளியர் ஐசோமர்ஸ் பாத்தீங்கன்னா எது டிஃபர் ஆகுதோ உங்களுக்கு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், டிஃபரெண்ட் எனர்ஜி ஸ்டேட் டிஃபர் ஆகுதுன்னு சொல்லணும். ஸோ இன்னும் சொல்லணும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரேடியோ ஆக்டிவ் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி அது எக்ஸிபிட் பண்ணும், பட் இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கும். ஸோ இது ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் ஐசோடேப்பர்ஸ். நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா இது நாலுமே நம்ம பார்த்த விஷயம் தான், பட் இந்த ஐசோடேப்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு புதுசா இருக்கும். இது என்னன்னு பாருங்க. ஐசோடேப்பர்ஸ் ஆர் த பேர் ஆஃப் நியூக்ளியேட்ஸ். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம இங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம நியூக்ளியேட்ஸ் பேரை தான் வந்து நம்ம இங்க கம்பேர் பண்ண போறோம். that have a different number of protons and a different number of neutrons. இங்க protons டிஃபரெண்டா இருக்கும், நியூட்ரான்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். பட் இங்க என்ன இதுவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா that shares the exact difference between their neutron and proton. ஓகே, இப்போ இந்த ஐசோடேப்பர்ஸ் தான் நீங்க குழம்பிக்காதீங்க, ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரெண்டு நியூக்ளியருடைய நியூட்ரான் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ அதை மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணி பார்த்து ரெண்டுத்துக்குமே சேமான கவுண்ட் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த ரெண்டு நியூக்ளியரும் ஐசோடேப்பர்ஸ் நம்ம சொல்லிடலாம், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூரின் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளூரின் வந்துட்டு 9, 19 சொல்லுவோம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று எடுத்துக்கலாம், நம்ம பொட்டாசியம் எடுத்துக்கலாம். ஸோ 19, 39. ஓகே, இப்போ இதில் செக் பண்ணலாம். நம்ம இங்க இருக்குங்களா ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கா, இதை வச்சு செக் பண்ணலாம். இப்போ n மைனஸ் Z. ஸோ என்னன்னா இங்க வந்து நியூட்ரான் நம்பர் எத்தனை இருக்கு நமக்கு இங்க? இப்போ இங்க நியூட்ரான் பாத்தீங்கன்னா 10 இருக்கும். 10 மைனஸ் இங்க வந்து அட்டாமிக் நம்பர் என்ன 9. ஸோ 9. ஸோ அதை மைனஸ் பண்ண உங்களுக்கு என்ன வரும், 1 வரும். அதே போல இங்க செக் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து நியூட்ரான் நம்பர் நமக்கு எவ்வளவு இருக்கும்? ஸோ பொட்டாசியம் நியூட்ரான் நம்பர் வந்து 20 இருக்கும். மைனஸ் இங்க வந்து நமக்கு எவ்வளவு Z சொல்றாங்க. ஸோ Z வந்து 19. ஸோ இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணி அதை மைனஸ் பண்ணி பாக்குறோம். ஸோ மைனஸ் பண்ணி ரெண்டுத்துக்குமே வந்து சேமான டிஃபரன்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதுதான் நமக்கு ஐசோடேப்பர்ஸ் சொல்லுவோம், சிம்பிள். அதே போல இதுவுமே இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம பண்ணலாம், a minus 2z. ஸோ a minus 2z இது ஒரு another கைண்ட் தான். இப்போ என்ன பாத்தீங்க, ஏன்றது என்னது நமக்கு மாஸ் நம்பர் 2z. நீங்க ஒண்ணு இந்த ரூல் படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இல்ல இந்த ரூல் படி செக் பண்ணி பார்க்கலாம். எந்த ரூல் படி செக் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒண்ணுதான் வரப்போகுது, பட் இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்குமே. சரி பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு செக் பண்ணுவோமா? இப்போ இந்த ஃப்ளூரினுக்கும் பொட்டாசியமுக்கும் இந்த ரூல் வச்சு செக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதோடைய அட்டாமிக் நம்பர், ஸோ ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் என்னது 19. அப்புறம் வந்து நமக்கு இங்கே போட்டுருமா, இங்கே போடுவோம் a minus 2z ரூல். இது வந்து n minus z ரூல். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு அட்டாமிக் நம்பர் 19 minus 2 z நம்ம அட்டாமிக் நம்பரா. ஸோ 19 வந்துட்டு மாஸ் நம்பர் போட்டாச்சு, 2 z வந்து அட்டாமிக் நம்பர் 9 போட்டாச்சு. இப்போ 2 9s are 18. ஸோ இதை நீங்க லெஸ் பண்ணும்போது 1 வரும், அவ்வளவுதான். அடுத்து இந்த பொட்டாசியம் செக் பண்ணுமா? ஸோ பொட்டாசியம் பாருங்க, பொட்டாசியம்க்கு என்ன வரும் நமக்கு? இங்க வந்து மாஸ் நம்பர் 39 மைனஸ் அட்டாமிக் நம்பர் 19 இருக்கு. ஸோ 2 into 19 நமக்கு 38 வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணா நமக்கு 1 வரும், அவ்வளவுதான். இப்போ செக் பண்ணுங்க, 1 வந்துருச்சா? அப்போ இந்த நியூக்ளியேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐசோடேப்பர்ஸ் கீழே வரும், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம அகைன் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல, இந்த ஃப்ளூரின் சொல்லிக்கலாம். ஃப்ளூரின் 9, 19 அண்ட் பொட்டாசியம் 19, 39. ஸோ இந்த ரெண்டு நியூக்ளியேடும் ஐசோடேப்பர்ஸ் கீழே வரும்.
அடுத்து வந்து கார்பன் 6 14, ஆக்சிஜன் 8 18. ஸோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் அந்த உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு, அந்த அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கு, மாஸ் நம்பர் எப்படி இருக்கு நீங்களே பார்த்துட்டு ஸோ அது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகே. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி பேர் கொடுத்துட்டு அது வந்து ஐசோடைபஸா இல்லையா இருக்கா அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்களே தவிர இந்த மாதிரி மொட்டையா ஒரு மாதிரி பேர் கொடுத்துட்டு இது வந்து என்னது, இது ஐசோடைபஸா, இது வந்து ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸா அந்த மாதிரி கேட்டதில்ல. இன்கேஸ் உங்களுக்கு கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி கேட்கலாம். இப்ப நான் சொன்னேன் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் மாத்தி மாத்தி போட்டுட்டு மேட்ச் தான் ஃபாலோயிங் மாதிரி போட்டுட்டு இதுல எது ஐசோடாப்ஸ், இது எது ஐசோபார்ஸ், எது ஐசோடைபஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஒர்க் உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு டஃபா கேட்கணும்னு நினைச்சா அப்படி கேட்கலாம். ஸோ பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்து நியூக்ளியர் ஃபோர்சஸ். ஸோ இதெல்லாம் பாத்துருவோமா? ஸோ நியூக்ளியர் ஃபோர்சஸ் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இது நீ ஒன்றும் பெருசு இது பண்ண தேவையில்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த நியூக்ளியஸ்குள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் யார் யாருக்கு நடுவில் இருக்கும்? புரோட்டான்ஸ்க்கும் நியூட்ரான்ஸ்க்கும் இருக்கும். அண்ட் நியூட்ரான்ஸ்குள்ளேயும் இருக்கும். அண்ட் ஈவன் புரோட்டான்குள்ளேயும் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம நியூக்ளியர் ஃபோர்சஸ் சொல்லுவோம். ஸோ இந்த நியூக்ளியர் ஃபோர்சஸ்னால ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகுது பாருங்களேன். ஸோ இப்போ புரோட்டானா ரெண்டுமே சேமான சார்ஜஸ், அதில் கம்பல்சரி அங்க ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அங்க வந்துட்டு அந்த இதுக்கு நடுவில் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு இந்த புரோட்டான்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் நடுவில் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கிறதா வந்து நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் சொல்லுவோம். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆப்ரேட் ஒன்லி வித்தின் ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஒன்லி வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்கும். கொஞ்சம் தூரம் தள்ளி போச்சுன்னு சொன்னா அதோட இன்ஃபுளுன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா கட் ஆயிடும். இப்போ மேக்னெட் வச்சுக்கோமா, மேக்னெட் பாத்தீங்கன்னா நம்ம 2 மேக்னெட்டும் கிட்ட கொண்டு வர நல்லா க்ளோஸ் ஆக நல்லா அது நல்லா அட்ராக்ட் பண்ணும். இதே நம்ம விலகி எடுத்துட்டு போயிட்டே இருந்தா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அதோட இம்பாக்ட் கட் ஆயிரும். அதே போலதான் இங்க இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்துட்டு 1.4 into 10⁻13. ஸோ இந்த ரேஞ்சில் வரைக்கும் தான் நமக்கு அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ன்றது ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா இன்னொரு நியூக்ளியஸ் பக்கம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா ஸோ இந்த மாதிரி அது பக்கத்துல வர நியூக்ளியஸ் இருந்துச்சு சொன்னா இந்த 1.4 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு சொன்னா அது ரெண்டும் வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகி ஒன்னு அட்ராக்ஷன் நடக்கலாம், இல்ல ரிப்பல்ஷன் நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கலாம். இல்ல அதுட்டு விலகி போயிடுச்சுன்னா இந்த ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்காது. இந்த ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரேஞ்ச் பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ் சொல்லுவோம். அண்ட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா ஃபெர்மி சொல்லுவோம். ஸோ ஃபெர்மி என்னன்னு பாத்தீங்கன்னா இதே ஃபெர்மில சொல்லணும்னு சொன்னா 0.10 ஃபெர்மி. ஸோ 0.10 ஃபெர்மி அளவு வரைக்கும் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ்ன்றது இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நியூக்ளியஸ் சைஸ். ஸோ நியூக்ளியஸ் சைஸ் பாத்தீங்கன்னா the size of the nucleus was obtained from Rutherford experiment. So Rutherford experiment ல இருந்து பண்றாங்க scattering of alpha particles. So alpha particles scatter பண்ணி நியூக்ளியோட சைஸ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இது பாருங்க, இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். R equals to R naught A power 1/3. ஸோ Rன்றது யாரு குறிக்குது? ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஏன்றது நம்மளோட மாஸ் நம்பர். R naught வந்து ஸோ இது வந்து டிஃபால்ட் ஆக்சுவலி இது உங்களுக்கு டிஃபால்ட்டா நீங்க போட்டுக்கலாம். ஸோ R naught equal to 1.5F. இந்த வேல்யூ வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கம்பல்சரி. ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா R naughtன்றது நம்ம இங்க கொடுத்தாச்சு 1.5 ஃபெர்மி. ஸோ ஃபெர்மின்னா நம்ம இப்பதான் சொன்னோம். ஸோ ஃபெர்மி பாத்தீங்கன்னா 1 ஃபெர்மின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு இது பண்ணலாம்னா 10⁻−13 சென்டிமீட்டர் சொல்லலாம். இல்ல 1 ஃபெர்மின்னா 10 இதே மீட்டர்ஸ்ன்னு சொன்னா 10⁻−15 மீட்டர், அவ்வளவுதான். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஃபெர்மி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10⁻−13 சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர்னா 10⁻−15 மீட்டர். ஓகே. இப்போ நம்ம இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் கேட்கலாம். ஸோ என்னன்னு பாருங்க, உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் இங்க கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. கால்குலேட் த ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் நியூக்ளியஸ். ஸோ அலுமினியம் இந்த மாதிரி எனிதிங் உங்களுக்கு எதனா கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கலாம். இது நம்ம புக்ல இருக்க அதே எக்ஸாம்பிள் தான் ஆக்சுவலி. ஸோ இது பாருங்க, நம்ம இப்ப என்ன பண்ணோம், இங்க வந்து நம்ம மாஸ் நம்பர் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய வேலை தான். இப்ப இங்க இருக்குங்களா, இந்த ஃபார்முலா தான் இது. இங்க பாத்தீங்கன்னா R naught நம்ம இப்பதான் சொன்னோம் 1.5 ஃபெர்மின் யூஸ் பண்ணலாம், இல்ல 1.5 பவர் -15 யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். நம்ம எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த எக்ஸாம்ல வந்துட்டு என்ன மாதிரி கேட்கறாங்க இவங்க அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க வந்து மீட்டர்ல கொடுங்க, இல்ல சென்டிமீட்டர்ல கொடுங்க, இல்ல ஃபெர்மில கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கலாம். அல்லது உங்களுக்கு ஆப்ஷன்லயே வந்துட்டு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் இருக்குமா, அந்த 4 ஆப்ஷன் யூனிட் இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம எந்த இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஃபெர்மில போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படி 1.5 ஃபெர்மி போட்டுலாம். நம்மளுடைய மாஸ் நம்பர் 27 பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 இப்படி இருக்குமா. ஸோ அப்போ நம்ம இதை வெளியே எடுத்தோம்னு சொன்னா நமக்கு என்ன வரும், 3 வெளியே எடுத்தோம்னு சொன்னா 3 வரும். அப்போ 1.5 into 3 4.5. ஸோ 4.5 into 10⁻−15. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம -15 மீட்டர் சொல்றோமா.
ஸோ -15 மீட்டர் தான் என்னது நமக்கு ஃபெர்மியோட அளவு வரும். ஸோ -15 இங்க சொன்ன பாருங்க. ஸோ 1 ஃபெர்மி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 பவர் -15 மீட்டர் சொன்னோமா. ஸோ அதனால நம்ம டைரக்டாவே 4.5 ஃபெர்மின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதான் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி தான் கேட்கலாம். உங்களுக்கு அலுமினியம் நியூக்ளியை உங்களுக்கு புக்ல இருக்கு. உங்களுக்கு வேற எந்த நியூக்ளியை கொடுத்தாலும் நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அடுத்து நியூக்ளியர் டென்சிட்டி. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டியில இதுவுமே ஒண்ணு உங்களுக்கு பெருசா இருக்காது. ஸோ நியூக்ளியர் டென்சிட்டினா எல்லா நியூக்ளியை ஹாவ் அப்ராக்சிமேட்லி சேம் நியூக்ளியர் டென்சிட்டி. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த நியூக்ளியர் டென்சிட்டி வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா, இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ அந்த நியூக்ளியஸோடைய மாஸ் நம்பர் டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போ ஒரு நியூக்ளியக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாஸ் நம்பரை இது டிபெண்ட் பண்ணி இல்லாதால எல்லா நியூக்ளியருக்கும் ஆல்மோஸ்ட் சேம் நியூக்ளியர் டென்சிட்டி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதோடைய ஃபார்முலா தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பாருங்க, இதுதான் உங்களோட ஃபார்முலா. ரோ ஈக்குவல்ஸ் டு 4/3 பை ஆர் கியூப். அவ்வளோதான். இதில் ஆறுன்றது நம்மளோட ரேடியஸ். அந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கொடுத்துருவாங்க. நம்ம அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து நியூக்ளியர் டென்சிட்டி அப்படின்னு ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ரோ ஈக்குவல்ஸ் டு 4/3 பை ஆர் கியூப் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இங்க அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 AMU இருக்குங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், 1.66 இன்டூ 10⁻27 kg. இதுதான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 1 AMக்கு இந்த கேஜி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இதுவே நம்ம மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லலாம், 1 AMU ஈக்குவல்ஸ் டு 931.5 MeV. இந்த வேல்யூஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வெறும் ஸ்ட்ரெயிட்டா 1 AMU சொன்னா நம்ம 931.5 MeV சொல்லிடலாம். இதுவே உங்களுக்கு 0.1 AMU அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இங்க இருக்குங்களா, இப்படி இருக்குன்னு சொன்னா இங்க என்ன அர்த்தம், ஸோ பாயிண்ட் வந்து இப்படி இருக்குதா அர்த்தம், இப்படி சம்திங் இந்த மாதிரி எனிதிங் இப்படி இருக்குதா அர்த்தம். இதே அந்த பாயிண்ட் வந்துட்டு முன்னாடி போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், ஸோ முன்னாடி போகுது. அப்ப என்ன பண்ணணும், இதுவுமே இப்படி முன்னாடி போயிடணும், ஒரு டிஜிட் முன்னாடி போயிடுன்னு சொன்னா அப்ப 93.1 MeV நம்ம போடணும். இதுவே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க 0.001 அப்படின்னா இங்க எத்தனை டெசிமல் போயிருக்கு, 1 2 3 சரிங்களா, 3 போயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 1 2 3 சரி 3 தள்ளி வச்சுட்டு நம்ம 0.931 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எதுக்காகன்னா உங்களுக்கு ஈஸியா கேட்கணும்னு நினைச்சா இப்படி டைரக்டாவே கேட்டலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி 0.1 AMU சொன்னா நம்ம இதுதான் இந்த மாதிரி இந்த வேல்யூ தான் நம்ம போடணும், இந்த வேல்யூ நம்ம போடக்கூடாது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நியூக்ளியர் கூலும் பேரியர். ஸோ இந்த ஒரு விஷயம் நியூக்ளியர் கூலும் பேரியர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ நியூக்ளியஸ் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள என்னென்ன இருக்கும், ஸோ அந்த நியூக்ளியஸ்குள்ள வந்துட்டு புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். அது சுத்திலும் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆல்பா பார்ட்டிக்கு அது மேல அப்படியே பாஸ் பண்றோம். ஸோ பாஸ் பண்ணும்போது ஆல்பா பார்ட்டிகல்ன்றது என்னது, அது வந்துட்டு ஹீலியம் தான் சரிங்களா. ஸோ அந்த ஆல்பா பார்ட்டிகல் நம்ம பாஸ் பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்னா, இதுக்கு உள்ள இருக்க இந்த நியூக்ளியஸ்க்குள்ள இருக்க புரோட்டான்ஸும் நம்ம பாஸ் பண்ற அந்த ஆல்பா பார்ட்டிகளும் என்ன ஆகும், அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குங்களா. ஸோ இதோட பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், ஒன்னோட ஒண்ணு ரிப்பல் ஆகும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக அங்க என்ன நடக்கும்னா ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ அது ரெண்டும் இப்போ இந்த நியூக்ளியஸ்லயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நம்ம அனுப்பக்கூடிய அந்த ஆல்பா பார்ட்டிகளையுமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜும் மோதி அது ரெண்டும் ஒட்டாம அது தடுக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம சொல்லுவோம் பேரியர்னு சொல்லுவோம், கூலும் பேரியர் சொல்லுவோம். ஸோ இந்த கூலும் பேரியரை ஓவர் கம் பண்ற பேர் தான் நம்ம நியூக்ளியர் கூலும் பேரியர் அப்படின்னு சொல்லிடுவோம். அதை ஓவர் கம் பண்ணணும், அந்த பேரியரை வந்துட்டு அந்த தடையை வந்துட்டு சரி பண்ணணும். தடையை வந்துட்டு சரி பண்ணதான் பாத்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் கூலும் பேரியர்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் அது. ஸோ V ஈக்குவல்ஸ் டு Z1 Z2 E ஸ்கொயர் பை 4πε0D. இப்போ இதுல Zன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்டாமிக் நம்பரை குறிக்குது. அண்ட் E பாத்தீங்கன்னா இது என்னன்னா புரோட்டானிக் சார்ஜ். நம்ம யூஸ்வலா Eனா அது எலக்ட்ரான் சார்ஜ் சொல்லுவோம். பட் இங்க வந்து நம்ம புரோட்டான் சார்ஜ் தான் சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து நம்ம அந்த புரோட்டான்ஸ் பத்தி தான் பேசுறோம். இதோட பாசிட்டிவ் சார்ஜும் ஒன்னோட ஒண்ணு கிட்ட வரும்பொழுது அங்க ஒரு ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். அந்த ரிப்பல்ஷனால ரெண்டு ஹிட் ஆகிறது ஒரு தடை ஏற்படும். அந்த தடையை வந்துட்டு சரி பண்றதுக்கான இதுதான் வந்துட்டு இந்த நியூக்ளியர் கூலும் பேரியர். அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இது. இப்போ E பாத்தீங்கன்னா புரோட்டானிக் சார்ஜ் 4πε0D. இப்போ இந்த D பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் நம்ம நியூக்ளியஸ் இருக்குல்ல, ஸோ நியூக்ளியஸ் அண்ட் அதை ஹிட் ஆக வர பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னா யாரு, இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் தான். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்.
ஓகே. ஸோ நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சம்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கேட்க முடியாது. பட் ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஓகே. அடுத்து இப்போ நம்ம எல்லாம் என்ன பார்த்தோம்? நம்ம நியூக்ளியர் சைஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் பார்த்தோம், சைஸ் பார்த்தோம், டென்சிட்டி பார்த்தாச்சு, கூலும் பேரியர் பார்த்தாச்சு, அவ்வளவுதான். ஸோ இது 4 பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்க போது இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜினா இது பேர்ல இருக்க மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ் அதாவது நம்ம புரோட்டான் நியூட்ரானும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த நியூக்ளியன்ஸ் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது பைண்ட் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி, அவ்வளவுதான். அப்போ நம்ம வந்து அது ரெண்டு விஷயம் நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்னு என்ன சொல்லலாம், பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு அந்த அந்த புரோட்டானையும் நியூட்ரானையும் பிரிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லலாம். இல்லைன்னா அது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்கு தேவையான எனர்ஜி பைண்டிங் எனர்ஜி இப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சொல்லலாம், நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்க வேண்டாம். பட் என்னன்னா ஒரு புரோட்டானும் நியூட்ரானும் ரெண்டு ஜாயின் ஆகணும்னா அது கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி பேர் நம்ம பைண்டிங் எனர்ஜி சொல்லுவோம், சிம்பிள். ஸோ பாருங்க, இட் இஸ் த எனர்ஜி தட் ஹோல்ட்ஸ் த நியூக்ளியான்ஸ் டுகெதர். ஸோ நியூக்ளியஸ் டுகெதர், அந்த நியூக்ளியஸை வந்துட்டு அது ஒன்னா வந்து அது பைண்ட் ஆகிறதுக்கு இந்த எனர்ஜி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, கிரேட்டர் த பைண்டிங் எனர்ஜி, கிரேட்டர் த நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டி. இப்போ இந்த பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்துச்சு சொன்னா, இப்ப சொன்ன புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நல்லா டைட்டா ஒட்டி இருக்கு அப்படின்னா அதோட பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். ஸோ பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்துச்சு சொன்னா அப்போ அதோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ அதோட எக்ஸ்பிரஷன் இது பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு டெல்டா எம் இன்டூ 10 பவர் டெல்டா எம் இன்டூ 931.5 MeV. ஸோ இந்த இது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டெல்டா எம்ன்றது மாஸ் எஃபெக்ட், மாஸ் டிஃபெக்ட். இந்த மாஸ் டிஃபெக்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ இது பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருந்துச்சு சொன்னா மோர் ஸ்டேபிளா இருக்கும். இதுவே நமக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருந்துச்சு சொன்னா லெஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மாஸ் டிஃபெக்ட். மாஸ் டிஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது அதோட எக்ஸ்பிரஷன், difference between the total mass of the individual proton and neutron and the actual mass of the nucleus. So இந்த ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை தான் அப்படியே டெஃபினேஷனா கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாஸ் டிஃபெக்ட்னா என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ மாஸ் டிஃபெக்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து இடைக்குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மாஸ் டிஃபெக்ட்னா இடைக்குறைபாடு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம நியூக்ளியஸ் என்ன இருக்கும், ஸோ நியூக்ளியஸ்ல வந்துட்டு புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இப்போ இண்டிவிஜுவலா ரெண்டு புரோட்டான்ஸும் சேர்ந்து வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு புரோட்டான்ஸும் ரெண்டு நியூட்ரான்ஸும் சேருது, ஒன்னோட ஒண்ணு ஜாயின் ஆக போகுது. இப்போ இது இண்டிவிஜுவல் மாஸ், இப்போ இதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் மாஸ் இருக்கு, இது ஒரு இண்டிவிஜுவல் மாஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன் நான். ஸோ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 4.032 யூன்னு கிடைக்குது. சரிங்களா, இதே வந்து இப்ப ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் தனித்தனியா வெயிட் எடுக்கிறேன். வெயிட் எடுக்கும்போது நான் வெயிட் எடுத்து நான் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சது. இப்ப என்ன பண்றேன், ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். ரெண்டும் வந்துட்டு உன்னோட பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்தாப்புல வெயிட் கால்குலேட் பண்ண போறோம். அதுக்குதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவல் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் நியூக்ளியர் மாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து அது அதாவது ஒன்னு இங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இருந்துச்சு, இங்க இங்க வந்துட்டு எல்லாம் சேர்ந்து போச்சு, இங்க வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ நான் வெயிட் எடுக்கிறேன். இப்போ நான் வெயிட் எடுக்கும்போது 4.002 யூனிட் தான் கிடைக்குது. இப்போ நான் இது ரெண்டு மைனஸ் பண்ணி பார்ப்போமா? ஸோ இதை மைனஸ் பண்ண நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0.030 யூ. இது உங்களுக்கு ஆக்சுவலி தேவையில்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். ஸோ பாத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டுத்தையும் இண்டிவிஜுவலா நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சது. தனித்தனியா ஆட் பண்ணி நம்ம தனித்தனியா வந்துட்டு வெயிட் எடுத்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைச்சது. இது வந்துட்டு பைண்ட் ஆயிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஒரு வேல்யூ கிடைச்சது. இப்போ நீங்க மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 0.030 கிடைச்சிச்சு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாஸ் வந்துட்டு மிஸ் ஆகுதா? இப்போ இது பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலா எடுக்கும்போது இந்த மாஸ் வந்துச்சு, இதுவே சேர்ந்த அப்புறம் இந்த மாதிரி மாசம் மாறிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவ்வளவு மாசு வந்துட்டு எங்கேயும் மிஸ் ஆகல. இது இந்த அந்த நியூக்ளியஸ்ல இருக்க நியூட்ரானும் புரோட்டானும் ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிறதுக்காக இந்த இந்த மாஸ் வந்து யூஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஸோ அது பைண்டிங் எனர்ஜி யூஸ் ஆயிருச்சு. அதுதான் வந்து இந்த மாஸ் டிஃபெக்ட் சொல்ல வருது. ஓகேங்களா, ஸோ அதோட ஃபார்முலா பாருங்க, ZMP பிளஸ் NMN மைனஸ் M நியூக்ளியஸ். ஸோ இது M நியூக்ளியஸ்ன்றது தான் இந்த ஆக்சுவல் நியூக்ளியஸ் மாஸ். இதுதான் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த இண்டிவிஜுவல் மாஸ் தான் இது குறிக்குது. ஸோ இந்த மாஸ் டிஃபெக்ட்னா நத்திங் பட் நம்ம வந்து இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்க புரோட்டானும் நியூட்ரானும் சேரத்துக்காக பைண்டிங் எனர்ஜி தேவைப்படுது. அந்த பைண்டிங் எனர்ஜி எதுக்கு எடுத்துட்டுன்னா அதோட மாஸ் கிட்ட இருந்தே கொஞ்சம் எடுத்து அந்த பைண்டிங் எனர்ஜி யூஸ் ஆயிக்குது. ஸோ அதான் சொல்ல வருது அந்த மாஸ் டிஃபெக்ட். நெக்ஸ்ட் பேக்கிங் ஃபிராக்ஷன். ஸோ பேக்கிங் ஃபிராக்ஷன் இது எல்லாமே ஒரு பேராமீட்டர்ஸ் தான் நமக்கு இந்த நியூக்ளிக் கெமிஸ்ட்ரியில நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ பாருங்க, பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ பேக்கிங் ஃபிராக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு isotopic mass minus mass number
by mass number into 10 power 4. ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு பேக்கிங் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா. ஸோ இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன்றது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு இஸ் a measure of binding energy of a nucleus. ஒரு நியூக்ளியஸ்குள்ள எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்றது பேர் தான் என்ன பேக்கிங் ஃப்ராக்ஷன். அண்ட் ஆல்சோ இட் டிஸ்கிரைப்ஸ் தி நியூக்ளியான்ஸ் இன்சைட் த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியான்ஸ் இருக்குமா, நியூக்ளியான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான் தான் நம்ம நியூக்ளியான்ஸ் சொல்லுவோம். ஒரு நியூக்ளியஸ்குள்ள எப்படி புரோட்டான் பிளஸ் புரோட்டானும் இந்த நியூக்ளியஸ் நியூட்ரான்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்றது பேர் இதை சொல்றதா இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ இந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன்னா இன்னும் நம்ம டீட்டெயில் சொன்னோம்னா, இப்போ வந்து ஒரு இந்த ஒரு நியூக்ளியர் இப்போ ஒரு நியூக்ளியஸ்குள்ள நான் புரோட்டான் நியூட்ரான் ரொம்ப டைட்டா ரெண்டும் வந்து ரொம்ப டைட்டா பக்கத்துல ரொம்ப இருக்குன்னு சொன்னா, ரொம்ப பக்கத்துல அரேஞ்சா இருக்கு, ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்னா, டைட்டா இருக்கிறதால ஒன்னொன்னு ரிப்பல்ஷன் நடக்கும். ஸோ ரிப்பல்ஷன் நடந்து இன்னும் அது ஸ்டெபிலிட்டி குறையும். இதுவே கொஞ்சம் ப்ராப்பரா தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸோட தள்ளி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து இந்த ரிப்பல்ஷன் இல்லாம அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ அதிகமா இருந்துச்சு சொன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். இதே பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ கம்மியா இருந்துச்சு சொன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ஸோ அதை பாருங்க, லோ பேக்கிங் ஃப்ராக்ஷன் மேக்ஸ் ஹைலி ஸ்டேபிள் நியூக்ளியஸ், ஹை பேக்கிங் ஃப்ராக்ஷன் மேக்ஸ் லெஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. பேக்கிங் ஃப்ராக்ஷன் வச்சு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி ஆன்சர் பண்ணணும். இதுவே உங்களுக்கு இப்படி கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ பாசிட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன் அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாசிட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன் அங்க அதிகமான ஹை பேக்கிங் ஃப்ராக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ்னா ஹை பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஸோ ஹை நம்ம என்ன சொல்லுவோம், லெஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸ் சொல்லுவோம். ஸோ அதே தான். ஸோ பாசிட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூக்ளியஸ் வந்து எப்படி ஸ்டேபிளா இருக்குன்னு கேட்டாங்கன்னா அங்க லெஸ் ஸ்டேபிள் சொல்லிடலாம். இதுவே நெகட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ உங்களுக்கு இருக்கு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு நெகட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கு. ஸோ அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கேட்கறாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஸோ நெகட்டிவ்னா நமக்கு அது வந்து ஹைலி ஸ்டேபிள் நியூக்ளியஸா இருக்கும்ன்றது நம்ம சொல்லணும். ஸோ அவ்வளவுதான். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன்னா ஒரு நியூக்ளியஸ்குள்ள எப்படி இந்த புரோட்டானும் நியூட்ரானும் ஹெல்ட் ஆயிருக்கு, எப்படி பேக் ஆயிருக்குன்றது சொல்றது பேர் தான் பேக்கிங் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கியூ வேல்யூ. ஸோ கியூ வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் தான். கியூ வேல்யூன்றது என்னன்னா, இப்போ எல்லா நியூக்ளியர் ரியாக்ஷன்லயுமே அப்சார்ப்ஷன் எமிஷன். ஸோ ஒன்று அதை அப்சர்வ் பண்ணும், இல்லைன்னா அது எனர்ஜியை வெளியே தள்ளும். இந்த ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கும். ஸோ நடக்கும்போது சில விஷயங்கள் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், கியூ வேல்யூ இஸ் த எனர்ஜி ரிலீஸ். ஸோ அந்த எவ்வளவு எனர்ஜி அந்த அப்சர்வ் ஆகாத ரிலீஸ் ஆகட்டும், அந்த ஒரு விஷயத்த சொல்றது பேர் தான் நம்ம கியூ வேல்யூ நம்ம சொல்லுவோம். டியூரிங் ஏ நியூக்ளியர் ரியாக்ஷன் ஆர் ரேடியோஆக்டிவ் டீகே. ஸோ ரேடியோஆக்டிவ் டீகேலையும் சரி, இல்லை நார்மலான நியூக்ளியர் ரியாக்ஷனும் சரி, இந்த கியூ வேல்யூன்றது நமக்கு கிடைக்கும். ஓகே, இட் இஸ் கால்குலேட்டட் ஃப்ரம் மாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். நம்ம அந்த ரியாக்டன்டோட மாசையும் ப்ராடக்டோட மாசையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கியூ வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இது அதோட எக்ஸ்பிரஷன், மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் இன்டு 931 MeV. இதான் வந்து இதோட எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடியது, இப்போ நம்மளோட மாஸ் நம்ம ஒரு ரியாக்ஷன் பண்ணி முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு ஏ இருக்கு, கிவ்ஸ் சம்திங் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, பி கிடைச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ இது நம்மளோட ரியாக்டன்ட், இது நம்மளோட ப்ராடக்ட். இப்போ நமக்கு ப்ராடக்டோட மாஸ் அதிகமாச்சு, இப்போ பியோட மாஸ் அதிகமா இருக்கு. இப்போ ப்ராடக்டோட மாஸ் அதிகமா இருந்து ரியாக்டரோட மாஸ் கம்மியா இருக்கு. இப்படி இருந்துச்சு சொன்னா, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், ப்ராடக்ட் மாஸ் அதிகமா இருக்கு, ரியாக்டன்ட் மாஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்னா எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி அப்சர்வ் ஆகுறதுனால இந்த ப்ராசஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவோம், எண்டோஎர்ஜிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன் பேரு எண்டோஎர்ஜிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுவே நமக்கு ப்ராடக்டோட மாஸ் வந்து கம்மியா இருந்து ரியாக்டன்டோட மாஸ் அதிகமா இருந்துச்சு சொன்னா அங்க என்ன நடந்திருக்குன்னா எனர்ஜி வெளியே போயிடுச்சு, எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சு அர்த்தம். ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸோஎர்ஜிக்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் சிம்பிள். நம்ம எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அதே போலதான் இங்க என்னன்னு பார்ப்போம்னா எண்டோஎர்ஜிக் எக்ஸோஎர்ஜிக் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்டோட மாஸ் அதிகமா இருந்து ரியாக்டன்டோட மாஸ் கம்மியா இருந்துச்சு சொன்னா அது எண்டோஎர்ஜிக். இதே ப்ராடக்டோட மாஸ் கம்மியா இருந்து நம்ம ரியாக்டன்டோட மாஸ் அதிகமாச்சு, விச் மீன்ஸ் என்னன்னா நம்ம அதிகமான ஒரு அளவு வச்சு ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பட் நம்ம கிடைச்சிருக்க ப்ராடக்டோட அளவு கம்மியாயிருச்சு, மாஸ் கம்மியாயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம், அங்க எனர்ஜி வந்து வெளியே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது இங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ கியூ இஸ் greater than 0னா நமக்கு எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. இதுவே Q is less than 0னா எனர்ஜி இஸ் அப்சர்வ்டு அர்த்தம். ஸோ அதுக்கு எண்டோஜிக் எக்ஸோஜிக்னு இருக்கு. இதுவே Q equal to 0 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க நோ நெட் எனர்ஜி சேஞ்ச், அங்க எனர்ஜி சேஞ்ச்லயே ஒன்று நடக்கவே இல்லை. ஸோ அவ்வளவுதான். ஸோ Q வேல்யூன்றது இதுதான். இதுவே நம்ம வந்து இது ஒரு எக்ஸ்பிரஷனா நம்ம பாத்துக்கலாமா. இப்போ Q வேல்யூ ஃபார், இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் மைனஸ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட், இது யாருக்கான எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா
இது வந்து எக்ஸாஜிக் வரும். இது ஆக்சுவலி இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம், ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண இந்த எக்ஸ்பிரஷனை இது பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாஜிக்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும். இதே உங்களுக்கு எண்டோஜிக்னு சொல்லிட்டாங்கன்னா எண்டோஜிக் ரியாக்ஷன். ஸோ எண்டோஜிக் ரியாக்ஷன் இன்கேஸ் அவங்க சொல்லலை அப்ப நம்மளே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரியாக்டன்ட் ப்ராடக்ட் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணி அங்க வந்துட்டு மாஸ் வந்து ரியாக்டன்ட் அதிகமா இருக்கா, ப்ராடக்ட் அதிகமா இருக்கா, இல்லை எங்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு அதை வச்சு நம்ம அது எண்டோஜிக்கா எக்ஸ்ட்ரோஜிக்கா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை வச்சு இந்த ஒரு ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எண்டோஜிக்னு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் அப்படியே உல்டா மாஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட், அவ்வளவுதான் சிம்பிள். இது என்ன காரணம்னா நமக்கு ஆக்சுவலி மைனஸ் வேல்யூ வரக்கூடாது, அதுக்காக தான் நம்ம மாத்தி மாத்தி போட்டுருக்கோம், வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. இன்டூ 931 MeV அவ்வளவு சிம்பிள். ஸோ இதை வந்து Q வேல்யூ நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ Q வேல்யூல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி. நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி இந்த பாயிண்ட் சொன்னோமா, ஸோ இப்போ இவ்வளவு நம்ம பார்த்தாச்சு. இந்த பைண்டிங் எனர்ஜி, பேக்கிங் ஃபிராக்ஷன், Q வேல்யூ இதெல்லாமே பார்த்துருந்தோம். இந்த மாஸ் டிஃபெக்ட் இந்த நாலும் பாத்தீங்கன்னா அதுவுமே இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம அதுக்கு முன்னாடி 4 பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், இது இன்னும் இம்பார்ட்டன்ட் இந்த 4. அடுத்து நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸோ நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் நியூக்ளியேட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்கோ ஸ்பான்டேனியஸ் டிஸ்இன்டகிரேஷன். ஸ்பான்டேனியஸ் என்ன சொல்லுவோம், தானாக நடக்கிறத நம்ம ஸ்பான்டேனியஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு நியூக்ளியேட்ஸ் வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு சொன்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ் தானா வந்து டிஸ்இன்டகிரேஷன் நடக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது எக்ஸ்டர்னல் நம்ம ஒரு ட்ரிகர் கொடுக்கணும். ஏதாச்சும் நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வச்சு ஹிட் பண்ணணும், ஹிட் பண்றதா இருக்கட்டும், ஒரு நம்மள ஏதாவது பண்ணா மட்டும்தான் அது டிகிரடேஷனே ஆகும். அது என்ன ஸ்டேபிள் ஆகுதா, அது சீக்கிரம் ஆகாது. இதுவே அன்ஸ்டேபிள் ஆகும் வச்சுக்கோங்களேன். ஸோ அன்ஸ்டேபிள் ஆச்சுன்னு சொன்னா அது வந்து சீக்கிரமாவே டிஸ்இன்டகிரேஷன் ஆயிடும். ஸோ ஸ்பான்டேனியஸ் அது தானாகவே வந்துட்டு டிஸ்இன்டகிரேஷன் ஆயிடும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியேட் சொல்லுவோம். ஸோ ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியா இருந்துச்சு சொன்னா அது சீக்கிரமாவே ஸ்பான்டேனியஸ் டிஸ்இன்டகிரேஷன் நடந்துரும். ஓகே, the stability of the nucleus of the atom is called nuclear stability. அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பேர் நம்ம சொல்லுவோம் நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்ப இந்த நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டியை இந்த 5 ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈவன் அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இந்த விஷயம் இந்த 5 வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, நம்மளோட புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பர் வந்து ஈவன்ல இருக்கா ஆட்ல இருக்கா, ஸோ இதை வச்சுமே நமக்கு ஸ்டெபிலிட்டி முடிவாகும். அடுத்து நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வச்சு நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி முடிவாகும். அடுத்து பேக்கிங் ஃபிராக்ஷன். ஸோ பேக்கிங் ஃபிராக்ஷன் வச்சு நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி முடிவாகும். இப்போ நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் பைண்டிங் எனர்ஜி இப்பதான் பார்த்தோம். நம்ம என்ன சொன்னோம், பேக்கிங் ஃபிராக்ஷன் அதிகமா இருந்துச்சு சொன்னா அங்க என்ன ஆகும், அந்த உள்ளுக்குள்ள எல்லாமே ரொம்ப டைட்டா ஹெல்டா இருக்கும், அதனால ரிப்பல்ஷன் நடக்கிறதால ஸ்டெபிலிட்டி கம்மியாயிரும். ஸோ இது வந்து பேக்கிங் ஃபிராக்ஷன் இப்படி அஃபெக்ட் பண்ணுது. அப்படிதான் நம்ம இது பேக்கிங் ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெபிலிட்டி குறையும், பேக்கிங் ஃபிராக்ஷன் கம்மியாச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது பைண்டிங் எனர்ஜி. ஸோ பைண்டிங் எனர்ஜி என்ன சொன்னோம், ஸோ பைண்டிங் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது மூணுத்து வந்து இங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈவன் அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நீங்க பாருங்க, ஸோ டோட்டலா வந்துட்டு மோர் தென் 900 நியூக்ளியேட்ஸ் ஆர் நோன். ஸோ இவ்வளவு நியூக்ளியேட்ஸ் இருக்கு, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் வந்துட்டு இந்த 274 நியூக்ளியேட்ஸ் தான் வந்துட்டு ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிருக்காங்க. மிச்செல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கு. ஈவன் டைப்ஸ் ஃபார்ம் மேக்ஸிமம் ஸ்டேபிள் நியூக்ளியை. ஸோ இது இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஈவன் ஆட் நேச்சர் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான். ஸோ இதோட நேச்சர் இந்த ஈவன்ல இருக்க ஆட்ல இருக்கான்னு வச்சு அந்த ஸ்டெபிலிட்டி பத்தி சொல்ல போறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புரோட்டானோட நம்பர் ஈவனா இருக்கு, புரோட்டான்ஸ்னா விச் மீன்ஸ் அட்டாமிக் நம்பர் ஈவனா இருக்கு, நியூட்ரான் நம்பர் ஈவனா இருக்கு. இது விட்டுருங்க, இதை பார்க்காதீங்க, இதை விட்டுருங்க, ஜஸ்ட் இது மட்டும் பாருங்களேன். நமக்கு புரோட்டான் நம்பர் இது நம்ம அட்டாமிக் நம்பர் ஈவன், நியூட்ரான் நம்பர் ஈவன் இருந்துச்சு சொன்னா நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியே கிடைக்கும். ஸோ இது இருக்கும், ரொம்ப மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாருங்க, இங்க ஹீலியம் இருக்கா 24 இருக்கு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். அந்த மெக்னீஷியம் 12 24. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லெட் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிள், அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்க டிஸ்இன்டகிரேஷன் ஆக மாட்டாங்க, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டிக்கே ஆகாது. அடுத்து இதுவே நமக்கு நமக்கு இந்த அட்டாமிக் நம்பர் வந்து ஈவனா இருந்து நம்ம நியூட்ரான் நம்பர் வந்து ஆடா இருந்துச்சு சொன்னா நமக்கு அது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அந்த நியூக்ளியஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் 8 17 அண்ட் இந்த அயன் 26 57. ஸோ இது நீங்க இதோட நியூட்ரான் நம்பர் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்ல தான் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஈவன் ஆட்ல இருந்துச்சு சொன்னா அது வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். இதுவே நமக்கு புரோட்டான்ஸ் அதாவது அட்டாமிக் நம்பர் ஆடா இருந்து நியூட்ரான்ஸ் ஈவனா இருந்துச்சு சொன்னா அங்கேயுமே என்ன இருக்கும், இங்கேயுமே லெஸ் ஸ்டேபிளா தான் இருக்கும். ஸோ லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஃப்ளோரினும் காப்பரும்.
இது ஜஸ்ட் இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான், நீங்க கம்பேர்ல பண்ண தேவையில்ல. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஐசோடோப்ஸ், ஐசோபாஸ், அதுல 2 நியூக்ளியை கம்பேர் பண்ணுவோம். இங்க அந்த மாதிரி கம்பேரிசன் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுக்குறேன். சோ இதுல பாத்தீங்க, இது ஒரு தனி, இது ஒரு தனி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், லெஸ் ஸ்டேபிள் சொல்லுவோம். இதுவே நமக்கு புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ் இருந்துச்சு சொன்னா, ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ் இருந்துச்சு சொன்னா, அது வந்துட்டு ரெண்டுமே ஆட் நம்பர்ஸ் இருந்துச்சு சொன்னா, அதுங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள், லீஸ்ட் ஸ்டேபிளா இருக்க போகுது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நம்பரை வச்சு அது ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளவுதான். ஸோ ஈவன் இருந்துச்சுன்னு சொன்னா அது மோர் ஸ்டேபிள். இதுவே ஆடா இருந்துச்சுன்னு சொன்னா, ஆட் நம்பரா இருந்துச்சு சொன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள். செகண்ட் பாத்தீங்கன்னா நியூட்ரான் அண்ட் புரோட்டான் ரேஷியோ. ஸோ நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வச்சு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ அது எப்படி சொல்லலாம்னா, அதுக்குதான் வந்துட்டு நம்ம ஒரு சார்ட் படிச்சிருப்போம். ஸோ இந்த சார்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ இது சியாக் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இவர் வந்துட்டு அந்த சியாக்ன்ற சயின்டிஸ்ட் வந்துட்டு இது கண்டுபிடிச்சதால ஸோ அவர் பேரே வந்துருச்சு. ஸோ இந்த சார்ட்டை வச்சு இந்த நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. The stability of the nucleus depend primarily on the neutron proton ratio. அது என்னன்னு சொல்லுவாங்க, n/p சொல்லுவாங்க. ஸோ n நியூட்ரான், pன்றது புரோட்டான். இந்த ரேஷியோ வச்சு இந்த ஒரு ஃபேக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஸ்டேபிள் நியூக்ளியஸ்க்குலாம் வந்து நம்ம சூப்பரா சொன்னாங்களா, ஸோ ஸ்டேபிள் நியூக்ளியஸ்ல அவ்வளவு சீக்கிரம் டிஸ்இன்டகிரேஷன் ஆகாதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஸ்டேபிளான நியூக்ளியஸ்க்குலாம் வந்துட்டு n/p வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருக்கும். இண்டிகேட்ஸ் இப்போ n/p வேல்யூ 1 இருந்துச்சு சொன்னா அது நம்ம ஸ்டேபிள் நியூக்ளியஸ் நம்ம சொல்லிடலாம். நமக்கு அந்த ரேஞ்ச் வந்துட்டு இப்போ 1ல இருந்து 1.5 ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு சொன்னா, n/p ரேஷியோ ரேஞ்ச் வந்து 1 to 1.5 இருந்துச்சு சொன்னா அது வந்து ஸ்டேபிள். இல்ல அது இதே வந்து இந்த 1க்கு முன்னாடி வேல்யூ 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 இந்த மாதிரி இருந்துச்சு சொன்னாலோ, இல்ல 1.6, 1.7, 1. அந்த ரேஞ்சுக்கு வெளியே போச்சுன்னு சொன்னா அது வந்து மெல்ல அதோட ஸ்டெபிலிட்டி அடிவாகும். ஸோ விட் மீன்ஸ் அது ஸ்டெபிலிட்டி குறையும். ஸோ ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிச்சு சொன்னா அது ஈஸியா டிஸ்இன்டகிரேஷன் ஆயிடும். ஓகே. இப்போ இது பாருங்க, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இஃப் த ரேஷியோ ஃபால்ஸ் அவுட் சைட் திஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வெளியவோ அந்த மாதிரி போச்சுன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் சொல்லிடுவோம். அதனால வந்துட்டு அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும், அந்த பெல்ட்டுக்கு வேரி ஆகும். இப்ப பாருங்களேன், இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கு, இது வந்துட்டு நமக்கு இது 1 ரேஞ்சு. ஸோ இது வந்து இந்த 1, இது வந்து 1.5. இப்போ இதுக்குள்ள கவர் ஆயிரு. இதை நம்ம புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஃப் போடுவாங்க. ஸோ கிராஃப் போட்டு ஒரு எலமெண்ட்டுக்கும் அந்த எலமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அதெல்லாம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இல்ல இந்த ரேஞ்சை விட்டு இந்த பக்கம் இங்க கிராஃப் வந்ததாலோ இங்க நமக்கு பாயிண்ட்ஸ் வந்தாலோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு லெஸ் ஸ்டேபிளா இருக்க போகுது. ஸோ அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அச்சீவிங் ஸ்டெபிலிட்டி. ஸோ இப்போ இது நம்ம சொல்லிட்டோம், நம்ம வந்துட்டு இந்த நீங்க வந்து 1க்கு கீழேயோ இப்போ 0.5, 6, 0.9 இப்படி இருந்தாலோ 1.6 அப்படியே போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வச்சு சொன்னா அது லெஸ் ஸ்டேபிள் சொல்லிட்டு. ஸோ லெஸ் ஸ்டேபிளா இருக்கிறதால அது ஸ்டெபிலிட்டி அடையறதுக்காக அது ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணும், டிகே ஆகும். ஒன்னு ஆல்பா டிகே நடக்கலாம், இல்ல பீட்டா டிகே நடக்கலாம். அந்த மாதிரி டிகே என்னன்னா அது எமிஷன் ஆல்பா பார்ட்டிக்கல் அனுப்பி விட்டுரும், பீட்டா பார்ட்டிக்கல் அனுப்பி விட்டுரும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்பா டிகே பீட்டா டிகே சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிகே ஆகி அதோட அந்த ரேஷியோவை ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த டிகேவே நடக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் நியூக்ளியஸ்ல அது ஆல்ரெடி ஒரு ஸ்டேபிளான ஒரு ரேஷியோல இருக்கிறதால அது வந்து டிஸ்இன்டகிரேஷன் ஆகாது, அதுக்கு தேவையும் கிடையாது. இப்போ அன்ஸ்டேபிள்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்குன்றது காரணத்தினால என்ன பண்ணுது, அது வந்து கொஞ்சம் இந்த பார்ட்டிகல்ஸை வெளியே அமைச்சு தன்னை ஸ்டேபிளா மாத்திக்கிறதுக்காக பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டிக்காக தான் இந்த டிகேட் ப்ராசஸ் நடக்குது. ஸோ டு அட்ஜஸ்ட் தேர் ரேஷியோ டு ரீச் த பெல்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ரேஞ்ச் அடையறதுக்காக தான் இந்த மாதிரி டிகேன்றதே நடக்க போகுது. ஓகே. இப்போ இதுல 3 கேசஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு அபோவ் த பெல்ட் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பெல்ட்டுக்கு மேல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நம்ம அபோவ் த பெல்ட் நம்ம சொல்லுவோம். அடுத்து பிலோ த பெல்ட்னு சொல்லுவோம். ஸோ இது அபோவ் பெல்ட், பிலோ பெல்ட். அப்புறம் தேர்ட் வந்து எலக்ட்ரான் கேப்சர் அப்படின்னு ஒரு விஷயம் படிக்க போறோம். ஓகே. இப்போ நம்ம அபோவ் த பெல்ட் பத்தி பாப்போமா. இப்போ அபோவ் த பெல்ட் இங்க இருந்துச்சு சொன்னா, இங்க வந்துட்டு நமக்கு கிராஃப் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அங்க எப்படி இருக்க போகுது. இப்ப பாருங்க, நமக்கு வந்து அபோவ் த பெல்ட் இருந்துச்சு சொன்னா அங்க பீட்டா டிகே நடக்கும். அது எப்படி நடக்கும் பாருங்க. இப்போ அபோவ் த பெல்ட்னா n/p ரேஷியோ இஸ் டூ ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க வந்து நியூட்ரான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இனி ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்துட்டு n/p ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ அப்ப n/p ரேஷியோ அதிகமாச்சு சொன்னா அப்ப அங்க என்ன அர்த்தம், நியூட்ரானோட கவுண்ட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, நான் சோடியம் எடுத்துக்கிறேன். ஸோ சோடியம் வந்துட்டு 11, 24, 13 நம்பர் போட்டாச்சு. இப்போ என்ன பண்றோம், இது வந்துட்டு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ ரியாக்ஷன் நடந்து நமக்கு 12, 24, 12. ஓகே.
ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு சோடியம் வந்துட்டு இது வந்து நேச்சுரலா இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிறதால இது என்ன இருக்குது டிகே ஆகி ஸ்டேபிளா மாறணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் அதாவது பீட்டாவை எமிட் பண்ணி எலக்ட்ரானை எமிட் பண்ணிட்டு இது ஸ்டேபிளா மாறுது அவ்வளவுதான். ஸோ இது இங்க என்ன நடக்குது இங்க என்ன விஷயம் நியூட்ரான் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுல வந்து நியூட்ரான் அதிகமா இருக்கு இந்த சோடியம்ல வந்து நியூட்ரானோட கவுண்ட் அதிகமா இருக்கிறதால இது வந்து இந்த பீட்டா டைக்கு நடக்குது அவ்வளவுதான் விஷயம். ஸோ பாருங்க தேர் கெயின் ஸ்டெபிலிட்டி பை கன்வெர்ட்டிங் எ நியூட்ரான் இன்டு புரோட்டான் அண்ட் எமிட்டிங் ஒன் பீட்டா பார்ட்டிகல்ஸ். ஸோ நியூட்ரான் இங்க அதிகமா இருக்கு அந்த நியூட்ரான் அதை சரி பண்றதுக்காக இது என்ன பண்ணுது இப்போ என்ன எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ நியூட்ரான் இங்க இருக்கு 0 1 இருக்கா. இந்த நியூட்ரானை வந்துட்டு ஒன்னு புரோட்டானா கன்வெர்ட் பண்ணிக்குது. புரோட்டான் கன்வெர்ட் ஆனது அது என்ன ஆகும். ஸோ இது கூட ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆயிட்டு இந்த சோடியம்ன்றது வந்து மெக்னீசியமா மாறிடுச்சு. அண்ட் இந்த எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா வெளியே போயிருச்சு அவ்வளவுதான். ஸோ அது ஸ்டெபிலிட்டி கெயின் பண்றதுக்காக ஒரு அது அதிகமா இருக்கிற நியூட்ரானை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டு புரோட்டானை அதை வச்சுக்கிட்டு ஸ்டேபிளா மாறிடுச்சு. அண்ட் அந்த எலக்ட்ரான் வந்து டிகே வெளியே போயிடுச்சு அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா டிகே அண்ட் அபோவ் த பெல்ட் இந்த விஷயம் நடக்க போகுது. ஓகே ஸோ அதுதான் நியூட்ரான் புரோட்டானா மாறுது அண்ட் பீட்டா டிகே நடக்குது. எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரான் இது வந்து எக்ஸஸ் இது வந்து தனியா வெளியே போற பார்ட்டிகல் அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு அபோவ் த பெல்ட் நடக்கும். இதுவே பிலோ த பெல்ட் அப்படின்னு சொன்னா அங்க என்ன நடக்கும்னா நம்ம N/P ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிலோ த அந்த கிராஃப்ல வந்துட்டு பிலோ த பெல்ட்ல வந்துட்டு நமக்கு ஆன்சர் கொடுத்துச்சுன்னு சொன்னா அது என்ன மீனிங்னா N/P ரேஷியோ வந்து ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா நமக்கு நியூட்ரான் அங்க கம்மியா இருக்கு புரோட்டான் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த அர்த்தம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ N/P என்ன இப்போ இது வந்து அதிகம் அப்படின்னு சொன்னா அங்க நியூட்ரான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இல்ல கம்மி அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் நியூட்ரான் கம்மியா இருக்கு புரோட்டான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு நியூட்ரானோட கவுண்ட் கம்மியா இருக்கு. ஸோ புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு அப்ப என்ன ஆகும் அந்த புரோட்டான்ஸ் தான் அங்க இதுவாக போகுது ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது. ஸோ நடந்த புரோட்டான்ஸ் என்ன நடக்க போகுதுன்னா பாருங்க தே கெயின் ஸ்டெபிலிட்டி பை கன்வெர்ட்டிங் புரோட்டான் இன்டு நியூட்ரான் அண்ட் பீட்டா பிளஸ் பார்ட்டிகல்ஸ். பீட்டா பிளஸ்னா பாசிட்ரான் சொல்லுவோமா. ஸோ இங்க வந்துட்டு புரோட்டான் அதிகமா இருக்கிறது அந்த புரோட்டான் என்ன பண்ணுதுன்னா நியூட்ரான் ஆகவும் அண்ட் பாசிட்ரானாகவும் கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து அந்த அந்த டோட்டல் அந்த எலமெண்ட்டை ஸ்டேபிள் ஆக்க போகுது அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த எடுத்துக்கலாம். ஸோ மெக்னீசியம் 12 11 23 இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம மெக்னீசியம் 12 24னா அது ரொம்ப ஸ்டேபிள் சொன்னோம். ஸோ ஈவன் சொன்னோம் அது ரொம்ப ஸ்டேபிள் சொன்னோம். பட் இங்க பாருங்க 12 23 இருக்கு. அப்போ இது கண்டிப்பா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டில கொஞ்சம் அடி வாங்குது. அப்ப என்ன பண்ணும் ஸ்டேபிளா மாறதுக்கு அது நினைக்கும். அப்ப என்ன ஆகும் இது வந்து சோடியமா மாறப்போகுது. ஸோ 11 23 அண்ட் இது வந்து 12 இங்க என்ன ஆகும் பாசிட்ரான் வெளியே போயிடுச்சு. ஸோ பாசிட்ரான் வெளியே போயிடுச்சு ஆல்சோ நியூட்ரன் வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது கன்வெர்ட் ஆகி இந்த மெக்னீசியம் வந்து சோடியமா கன்வெர்ட் ஆகி அது ஸ்டேபிள் நியூக்ளியர் மாறி அவ்வளவுதான் விஷயம். ஸோ அப்ப வெளியே போகும்போது அப்படி நடக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்ரான் டிகே ஆக போகுது அவ்வளவுதான். இதான் வந்து நியூக்ளியேட்ஸ் பிலோ த பெல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சு சொன்னா அப்போ இங்க இருந்து இது ஸ்டேபிள் ஆயிடுது. இந்த மாதிரி இது அன்ஸ்டேபிளா இருக்கு இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியர் வந்து ஸ்டேபிள் நியூக்ளியர் மாறிடுச்சு அவ்வளவுதான். இதுக்காக தான் நம்ம இந்த ரியாக்ஷனே நடக்குது. சரிங்களா. ஓகே அடுத்து எலக்ட்ரான் கேப்சர். ஸோ எலக்ட்ரான் கேப்சர்ன்ற விஷயம். ஸோ எலக்ட்ரான் கேப்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் பீட்டா டிகே. இப்பதான் பார்த்தோம் நம்ம பீட்டா டிகே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அபோவ் த பெல்ட்னு சொல்லி. ஸோ அபோவ் த பெல்ட் இது வந்து பீட்டா டிகே. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரான் கேப்சர். ஏன் ஆப்போசிட் சொல்றோம்னா அங்க நம்ம என்ன பார்த்திருப்போம்னா நம்ம நியூட்ரான் வச்சு பார்த்திருப்போம். அங்க என்ன பார்த்திருப்போம் நியூட்ரான் இங்க வந்திருக்கும். நியூட்ரான் வந்து இப்படி இருக்கு. ஸோ நியூட்ரான் தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு புரோட்டான் ஆகவும் பீட்டா பார்ட்டிகலாகவும் வெளியே போச்சு நம்ம அங்க பார்த்திருப்போம். இங்க அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் இந்த எலக்ட்ரான் கேப்சர். இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா பேருக்கு ஏத்த மாதிரியே அதாவது எலக்ட்ரான் இருக்கு கேப்சர் அர்த்தம் அதை எடுத்துக்கிறது இல்ல புடிச்சுக்கிறதுன்னு சொல்லுவோமா. சோ அந்த எலக்ட்ரான் கேப்சர் எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம்குள்ள ஒரு இன்னர் ஷெல் ஸோ இருக்குன்னு சொன்னா ஒரு ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்குமா. ஸோ நியூக்ளியஸ் இருக்கு இங்க வந்து கே ஷெல் எல் ஷெல் என் நம்ம அவுட்டர் ஷெல் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரான் கேப்சர் எங்க நடக்கும்னா அப்படி அவுட்டர்ல இருந்து கூட கிடையாது கரெக்டா இந்த உள்ளுக்குள்ள போய் இந்த இன்னர் ஷெல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க. இன்னர் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ரிவால்வ் ஆயிட்டே இருக்குமா. அந்த ஒரு எலக்ட்ரானை அப்படியே கேப்சர் பண்ணி தூக்கிட்டு வெளியே வந்துடும். சோ வெளியே வரும்போது என்ன ஆகும் இந்த இப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த வேகன்சியை வந்துட்டு இவங்க வெளியே இருக்கவங்க ஃபில் பண்ணிப்பாங்க வச்சுக்கோங்க அது வேற விஷயம். இப்ப என்னன்னா இந்த எலக்ட்ரான் கேப்சர் என்ன அர்த்தம்னா அந்த இன்னர் ஷெல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை அங்க வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரான் கேப்சர்னு சொல்லுவோம். ஸோ பாருங்க ஸோ எலக்ட்ரான் கேப்சர் வில் அக்கர் வென் தி ஸோ இந்த எலக்ட்ரான் கேப்சர் அது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய அந்த பேரண்ட் ஆட்டம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா நம்ம சோடியம் வச்சு நான் சொன்னேன். ஸோ சோடியம் வந்துட்டு மெக்னீசியமா கன்வெர்ட் ஆகுது எங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அபோவ் த பெல்ட்னு சொன்னோம். இதுவே நம்ம பிலோ த பெல்ட் செகண்ட் கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் மெக்னீசியம் வந்து சோடியமா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இது செகண்ட் கேஸ்ல பார்த்தோம். அப்போ இதெல்லாம் தான் பேரண்ட்.
அப்ப அந்த பேரண்ட் ஆட்டம் வந்துட்டு அதோட பேரண்ட் அண்ட் டாட்டர் அந்த ரெண்டுத்தோட வேல்யூமே வந்துட்டு 1.022 MeV. ஸோ அந்த அளவுக்கு அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் இருந்துச்சு சொன்னா, ஸோ அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் அவ்வளவு அந்த அளவுல கம்மியா இருந்துச்சு சொன்னா, அப்ப இந்த எலக்ட்ரான் கேப்சர்ன்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்படி நடந்து அது ஸ்டெபிலிட்டி ரீச் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். ஸோ நம்ம ரெண்டு கேஸ்ல ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்தோம், நியூட்ரான் கவுண்ட் அதிகமா இருந்துச்சு சொன்னா பீட்டா டேக்கே நடக்கும்னு சொன்னோம். இதே செகண்ட் கேஸ் என்ன பார்த்தோம், புரோட்டான் கவுண்ட் அதிகமா இருந்துச்சு சொன்னா பாசிட்ரான் டேக்கே நடக்கும்னு சொன்னோம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரைட்டீரியா தான், நமக்கு அந்த பேரண்ட்டும் டாட்டரும் அதோட எனர்ஜி வேல்யூ பாத்தீங்கன்னா 1.022 இந்த MeV கீழே வந்துச்சு சொன்னா நமக்கு இந்த எலக்ட்ரான் கேப்சர் ப்ராசஸ் நடக்க போகுது, அவ்வளவுதான். ஸோ the electron may be captured from either K or L shell. ஸோ இன்னர் ஷெல்ல இருந்து அது இருக்க போகுது. ஸோ டியூரிங் திஸ் ப்ராசஸ் எலக்ட்ரான்ஸ் அதுதான். ஸோ எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அங்க வேக்கண்ட் ஆனதை வெளியே இருக்கவங்க வந்து ஃபில் பண்ணிக்க போறாங்க, அவ்வளவுதான். ஸோ இது இந்த மூணு பாத்தீங்கன்னா எதுக்காக நடத்துறோம்னா, நமக்கு இனிஷியலி நம்மளோட பேரண்ட் ஆட்டம் வந்துட்டு அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, அது ஸ்டேபிளா ஆகணும், அதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு எமிஷன் பண்ணி அது வந்து ஸ்டேபிள் ஆகிக்குது, அவ்வளவு விஷயம். ஸோ இதை நீங்க என்ன லேப் வச்சுக்கணும்னு சொன்னா, இப்ப நான் N/P ரேஷியோ அபவ் 1 வந்துச்சு சொன்னா, ஸோ N/P ரேஷியோ அபவ் 1ன்னா இங்க என்ன நடக்கும், நமக்கு பீட்டா டேக்கே நடக்கும். இதே நமக்கு N/P ரேஷியோ பிலோ 1 வந்துச்சு சொன்னா அங்க என்ன நடக்கும்னா பாசிட்ரான் டேக்கே நடக்கும், அவ்வளவுதான். இதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் விஷயம். இதே உங்களுக்கு அபோவ் த பெல்ட்னு கேட்டா நம்ம இது சொல்லிடலாம், பிலோ த பெல்ட்னு கேட்டா இது சொல்லிடலாம். ஸோ ஜஸ்ட் அந்த பேரு தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க, நம்ம அது என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம கிளியரா சொல்லணும். அண்ட் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பாத்துக்கோங்க, இந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இது கேட்டாங்க, இப்ப பாசிட்ரான் டீகேனா இந்த ரியாக்ஷன் கேட்டுருவாங்க. ஸோ இப்போ இந்த புரோட்டான் வந்துட்டு என்னவா மாறுது, ஸோ புரோட்டான் இங்க அதிகமா இருக்கிறதால புரோட்டான் வந்துட்டு இது ஆகுது, ஸோ நியூட்ரான் ஆகும் பாசிட்ரானாகவும் ஆகுது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நியூட்ரான் அதிகமா இருக்கிறதால நியூட்ரான் வந்துட்டு புரோட்டான் ஆகும் பீட்டா பார்ட்டிகலாகவும் எமிட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு ரியாக்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மேஜிக் நம்பர். எஸ், இப்ப பாருங்களேன் மேஜிக் நம்பர். ஏன் திடீர்னு மேஜிக் நம்பர்னா, இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த 5 பேரும் தான் நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டியை ஒரு அஃபெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஈவன் அண்ட் ஆட் இது நம்ம சொல்லியாச்சு. ஈவன் அண்ட் ஆட்னா ஈவன் அது சொன்னா அது மோஸ்ட் ஸ்டேபிள், இது ஆட் ஆட்னு சொன்னா அது லீஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியர் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ சொல்லியாச்சு, இது ரெண்டும் முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ இந்த நியூக்ளியர் ஷெல் மாடல், இந்த ஷெல் மாடல் இருக்குங்களா, ஸோ அதுல இருந்து அதுக்காக தான் இந்த மேஜிக் நம்பர்னு ஒன்று கொண்டு வர போறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ மேஜிக் நம்பர், ஸோ இந்த மேஜிக் நம்பர்ன்றது இது எங்க இருந்து கொண்டு வராங்க, இது எதுல இருந்து வந்துச்சு சொன்னா நியூக்ளியர் ஷெல் மாடல் அப்படின்ற ஒரு மாடல்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஷெல் மாடல் பாத்தீங்கன்னா நம்ம பிஜி சிலபஸ்ல இருக்கு. ஆக்சுவலி ஒரு 4-5 ஷெல் மாடல்ஸ், 4-5 மாடல்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் வந்துட்டு இந்த நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான மாடல். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாடல்னு பாத்தீங்கன்னா 2 மாடல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பாத்துக்கலாம், நியூக்ளியர் ஷெல் மாடல், லிக்விட் டிராப் மாடல். ஸோ அந்த 2 மாடலோடைய அந்த அசம்ஷன்ஸ் என்ன சொல்லுது அது மட்டும் நம்ம கம்பல்சரி நம்ம வந்து நம்ம சிலபஸ் எல்லாம் நம்ம அந்த 2 மாடல் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப பாருங்க நியூக்ளியர் ஷெல் மாடல்ல இருந்து தான் நமக்கு இந்த மேஜிக் நம்பர் அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் இங்க கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மேஜிக் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஜிக் நம்பர்ஸ் ஆர் த நம்பர்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஸோ இங்க புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் கம்பேர் பண்ணணும். நம்ம எப்படி அங்க ஐசோபார் ஐசோடோன் அங்க கம்பேர் பண்ணுவோம், அதே போலதான் இங்கேயும் நம்ம வந்துட்டு ஒரு நியூக்ளியோடைய ஒரு அதோடைய புரோட்டான் செக் பண்ணும், புரோட்டானும் நியூட்ரானும் செக் பண்ணும். ஸோ அதை செக் பண்ணும்போது அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் இந்த ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஒரு கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு சொன்னா அந்த கவுண்ட்ல இருந்துச்சு சொன்னா நியூட்ரானோட நம்பர் வந்துட்டு இந்த கவுண்ட்ல இருந்துச்சு சொன்னா அதெல்லாம் வந்துட்டு மோர் ஸ்டேபிள், அவ்வளவுதான். ஸோ இந்த நம்பர்ஸை கொண்டு வந்துச்சு சொன்னா அந்த நியூக்ளியில ஸ்டேபிள். இதே நம்பர்ல இல்லைன்னா அது வந்து மீன்ஸ் இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி. இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்டேபிளா இருக்கும், இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் நார்மலான ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம ஹீலியம். ஸோ ஹீலியம்ல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு அட்டாமிக் நம்பர் 2 தெரியும், அதோட நியூட்ரான் நம்பர் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மேஜிக் நம்பர் வந்துட்டு எலக்ட்ரான்ஸை குறிக்காது, நியூட்ரான்ஸ் தான் குறிக்கும், சரிங்களா. இப்போ அந்த நியூட்ரான்ஸ் கவுண்ட் வந்துட்டு 2, 8, 20, 28, 50, 82, 126. ஸோ இந்த நம்பர்ஸ்ல அந்த நியூட்ரான்ஸ் சொன்னா அந்த நியூக்ளியர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி, டபுள் ஸ்டெபிலிட்டின்ற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் ஸ்டேபிளா இருக்கும், அதுவே ஒரு அர்த்தம். ஸோ இதுல பாருங்க ஹீலியம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு அட்டாமிக் நம்பர் 2, நியூட்ரானோட கவுண்ட் 2. ஸோ இங்க இருக்குங்களா, அப்போ இது வந்து டபுளி மேஜிக், இது வந்து மோர் ஸ்டேபிள். அடுத்து இந்த ஆக்சிஜன் பாருங்க. ஸோ ஆக்சிஜன் வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 8, நியூட்ரான் பாத்தீங்கன்னா 8. ஸோ இங்க 8 இருக்கா, ஸோ இந்த 8 இருக்கிறதால இதுவுமே நமக்கு மேஜிக் நம்பர் கீழே வருது. ஸோ மேஜிக் நம்பர் கீழே வர்றதால இது இன்னும் ஸ்டேபிள். அடுத்து இது கால்சியம். ஸோ கால்சியம் பாத்தீங்கன்னா நமக்கு அட்டாமிக் நம்பர் 20 அண்ட் நியூட்ரான் நம்பர். ஸோ நியூட்ரான் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் சொன்னோம், நம்ம
நம்ம அந்த 48 நம்ம மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு நியூட்டன் நம்பர் கிடைச்சிடும் நமக்கு பார்த்தாச்சு. இப்போ நியூட்டன் நம்பர் 28 இருக்கிறதால இப்போ நியூட்டன் நம்பர் பாருங்க மேஜிக் நம்பர் கீழே வருதா, அப்போ இதுவுமே மோர் ஸ்டேபிள். அடுத்து லெட். ஸோ லெட் பாத்தீங்கன்னா நம்ம 82 208ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதோட நியூட்டன் நம்பர் 126. ஸோ 126 இருக்கிறதால இதுவுமே நமக்கு மேஜிக் நம்பர் கீழே வர்றதால இதுவுமே மோர் ஸ்டேபிள் நியூக்ளியை. ஸோ மேஜிக் நம்பர் அந்த நியூட்ரனோட கவுண்ட் வந்துட்டு இந்த மேஜிக் நம்பர் கவுண்ட் இருந்துச்சு சொன்னா அந்த நியூக்ளியர்ல ரொம்ப ஸ்டேபிள் நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதான். இதே அது மேஜிக் நம்பர் கீழே வரனா அது கொஞ்சம் ஸ்டேபிள் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்படி இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டெபிலிட்டி இந்த 5 ஃபேக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம எம்சிக்யூஸ் பார்க்கலாம் பாருங்க. For a nuclear reaction, if the mass of the reactant is greater than the mass of the product, so mass of reactant அதிகம், mass of product கம்மி, இப்படி இருந்துச்சு சொன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அதிகமாச்சு சொன்னா ரியாக்டன்ட் அதிகமா இருக்கு, ப்ராடக்ட் கம்மியா இருக்குன்னா அப்ப அங்க என்ன நடந்திருக்குன்னா நமக்கு வந்துட்டு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆனதால அங்க என்ன நடக்கும், நமக்கு பாசிட்டிவ் கியூ வேல்யூ கிடைக்கும். ஆமா, இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லலை, ஸோ பாத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா நமக்கு ரியாக்டன்ட் அதிகமா இருந்து ப்ராடக்ட் கம்மியா இருந்துச்சு சொன்னா அதுக்கு பாசிட்டிவ் கியூ வேல்யூ இருக்கும். இதுவே நமக்கு ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமா இருந்து ரியாக்டன்ட் வந்துட்டு கம்மியா இருந்துச்சு சொன்னா நமக்கு நெகட்டிவ் கியூ வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ரியாக்டன்ட் அதிகம், ஸோ ரியாக்டன்ட் வந்து இங்க அதிகம், ப்ராடக்ட் கம்மின்றதால கியூ வேல்யூ இதுக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இதே உங்களுக்கு ரியாக்டன்ட் வந்து அப்படி உல்டாவா கேட்டாங்கன்னா நம்ம நெகட்டிவ் கியூ வேல்யூ நம்ம சொல்லிடலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின், விச் பேர் கரெக்ட்லி மேட்சஸ் மாஸ் டிஃபெக்ட் அண்ட் நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ மாஸ் டிஃபெக்ட் நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி மேட்ச் பண்ற மாதிரி கேட்கறாங்க பாருங்க. மாஸ் டிஃபெக்ட்னா டிக்ரீசஸ் பைண்டிங் எனர்ஜி, இல்ல மாஸ் டிஃபெக்ட்னா நம்ம பைண்டிங் எனர்ஜி குறையாது. மாஸ் டிஃபெக்ட்னா அந்த அந்த பைண்ட் அந்த கொஞ்சம் மாஸ் வந்து பைண்டிங் எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதை நம்ம மாஸ் டிஃபெக்ட் சொல்லுவோம். அப்போ இந்த பேர் வராது. மாஸ் டிஃபெக்ட் கன்வெர்டட் இன்டு பைண்டிங் எனர்ஜி கான்ட்ரிபியூட்ஸ் டு நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி. எஸ், கரெக்ட். ஸோ மாஸ் டிஃபெக்ட் நம்ம என்ன பண்றோம், அது வந்து அந்த கொஞ்சம் மாஸ் எடுத்துக்கிட்டு பைண்டிங் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணி அந்த நியூக்ளியர் இன்னும் ஸ்டேபிள் ஆக்குது. அப்போ இந்த பி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து சி பாருங்க, மாஸ் டிஃபெக்ட் இன்க்ரீசஸ் அட்டாமிக் நம்பர். இது கிடையாது, நமக்கு மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர்ல ஒண்ணுமே பண்ணாது. அடுத்து மாஸ் டிஃபெக்ட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரான்ஸ், இதுவும் தப்பு. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், விச் காம்பினேஷன் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். பாருங்க, மேஜிக் நம்பர்னா லிக்விட் டிராப் மாடல்ஸ் தான். நான் இப்பதான் சொல்லியிருந்தேன். இந்த மேஜிக் நம்பர் வந்து யாரு கொண்டு வந்திருப்பாங்க, எந்த மாடல்ல கொண்டு வந்திருப்பாங்க, நியூக்ளியர் ஷெல் மாடல் அப்படின்ற ஒரு மாடல்ல தான் இந்த ஒரு மேஜிக் நம்பரே அங்கிருந்தா உருவாச்சு. ஸோ இங்க லிக்விட் டிராப் மாடல் சொல்றாங்க, அப்போ இந்த மாடல் இது வந்து கரெக்ட் மேட்ச் கிடையாது. அடுத்து ஹை பைண்டிங் எனர்ஜி லோயர் ஸ்டெபிலிட்டி நம்ம சொன்னோம். ஹை பைண்டிங் எனர்ஜி இருந்துச்சு சொன்னா அங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் சொன்னோம். பட் இங்க லோயர் ஸ்டெபிலிட்டி சொல்றாங்க, அப்போ இந்த மேட்ச் தப்பு. பாசிட்டிவ் கியூ வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் கியூ வேல்யூனா நம்ம இப்பதான் பார்த்துருந்தோம். ஸோ பாசிட்டிவ் கியூ வேல்யூனா அங்க எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அர்த்தம். அப்போ இது எக்ஸர்ஜிக். எஸ், இது கரெக்டா தான் இருக்கு. இதே நெகட்டிவ் கியூ வேல்யூனா இங்க வந்து எனர்ஜி அப்சார்ப் ஆயிருக்கணும். பட் இங்க வந்து எனர்ஜி ரிலீஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து தப்பு. இங்க வந்து நெகட்டிவ் கியூ வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கணும், எனர்ஜி அப்சார்ப்னு வந்திருக்கணும். எனர்ஜி அப்சார்ப்னு வந்திருக்கணும். பட் இங்க எனர்ஜி ரிலீஸ் இருந்தாலும் இந்த பேர் தப்பு. ஸோ ஒன்லி ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட்லி மேட்ச்டு ஒன். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, நியூக்ளியஸ் லைஸ் அபவ் த பேண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ ஒரு சார்ட் பார்த்தோம், இது மாதிரி இருந்துச்சு சொன்னா. ஸோ இங்க வந்துட்டு இதுதான் நம்மளுடைய ஸ்டேபிள், இது அபோவ், இது பிலோ. இப்போ நமக்கு அபோவ்னா நம்ம சொல்லிட்டோம் எலக்ட்ரான் ரிச் நியூட்ரான் ரிச்சா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அபோவ்னா நம்ம நீங்க என்ன வச்சுக்கோங்க, அபோவ்னு சொல்லிட்டாங்கன்னா இங்க n/2 அபோவ்னா மேல தானே. ஸோ இப்போ n வந்து அதிகமா இருக்கும் அர்த்தம். இதுவே உங்களுக்கு n/2 பிலோ பெல்ட்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பிலோல என்ன இருக்கு, இப்போ இருக்கு, அப்போ புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கணும் அர்த்தம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அபோவ் த பெல்ட்ல நமக்கு யார் அதிகமா இருப்பாங்க, நியூட்ரான் தான் அதிகமா இருப்பாங்க. ஓகே, விச் டிகே வில் ஜென்ரலி மூவ் இன்டு டுவர்ட்ஸ் தி ஸ்டெபிலிட்டி பேண்ட். இப்போ இப்படி இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன டிகே நடக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா நியூட்ரான் அதிகமா சொன்னா அங்க என்ன ஆகும், அந்த நியூட்ரான் வந்துட்டு என்னவாகும், புரோட்டான் ஆகவும் எலக்ட்ரான் ஆகவும் மாறும் அப்படின்னு சொன்னோமா. அப்போ என்ன நடக்கும், பீட்டா டிகே நடக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். அந்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சாதான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், விச் பேர் கரெக்ட்லி கனெக்ட்ஸ் மாஸ் டிஃபெக்ட். ஸோ இது இப்பதான் பார்த்தோம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷன் ஃபியூஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த அந்த நியூக்ளியர் ஷெல் மாடலும் லிக்விட் டிராப் மாடலும் பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.